ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா மாங்காய் கிரேவி தான் சேர்க்குறேன். மாங்காய் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து புளி சேர்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் வெங்காயம், பூண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சால்ட்டு, தேவையான ஆயில், அதுக்கப்புறம் வந்து வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது 2 லெமன் சைஸ் அளவு புளி கரைசல் எடுத்துக்கோங்க. சில பேர் புளி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வானலியில் கடுகு, சீரகம், அப்புறம் வெந்தயம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி. இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த புளி கரைசலை இதெல்லாம் விட்டுருங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த புளி கரைசலை இதெல்லாம் விட்டுருங்க. நல்லா கொதிக்கும்போது மாங்காயெல்லாம் சேர்த்துடலாம். சில பேர் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் செய்வாங்க. தேங்காய், தனியா, வரமிளகாலாம் அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காவை ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பஜ்ஜி மிக்ஸ் மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சால்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சோம்பு தட்டி போட்டுருக்கேன். நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனோம்னா எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரையும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் சுட சுட ரைஸோடு நாம் வந்து அப்பளம் படாமோட சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.